வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து சம் ஆஃப் பியூட்டி ஆஃப் ஆல் சப்ஸ்ட்ரிங். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். அண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை நிறைய ரீச் ஆகும். அண்ட் இதோட ஜாவா அண்ட் பைத்தன் கோட் ஃபைனலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கிட்டப்பில் தந்திருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AABCB இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் பியூட்டி ஆஃப் ஆல் சப்ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பியூட்டி ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம், இப்போ AABCB இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இதில் இருக்க கேரக்டர்ஸில் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். ஸோ A 2 தடவை வந்திருக்கு, A 2 தடவை வந்திருக்கு, பியும் நமக்கு 2 தடவை வந்திருக்கு, அண்ட் C 1 தடவை வந்திருக்கு. ஓகேயா, இப்போ இங்கே வந்திருக்க ஃப்ரீக்வன்சிஸ்லேயே மேக்ஸிமம் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 ஒரு தடவை எடுத்தாச்சு, அண்ட் மினிமம் 1. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட பியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேற ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம், ஏபிசி வேறனா பிசிபி ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம். ஓகே, இதோட ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பியோடது நமக்கு 2, சியோடது 1. அகெயின் இப்போ இதில் நமக்கு இந்த ஸ்ட்ரிங்கோட பியூட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்னது? ஸோ மேக்ஸிமம் 2 மைனஸ் மினிமம் 1. ஸோ 1. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட பியூட்டியும் நமக்கு 1 தான். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எல்லா சப்ஸ்ட்ரிங்கோட பியூட்டியும் நம்ம சம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா நான் அதோட சப்ஸ்ட்ரிங் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கான சப்ஸ்ட்ரிங் தான் இந்த ஹோல் எவ்ரி திங். அதை நான் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்காக நம்ம பியூட்டியை கண்டுபிடிக்கலாம். அண்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஏக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ அப்படின்ற ஸ்ட்ரிங்க்கு நமக்கு இந்த ஸ்ட்ரிங்க்கு நமக்கு வந்திருக்க ஃப்ரீக்வன்சிஸ் ஏ வந்து 1 டைம் வந்திருக்கு, அவ்வளவுதான். இதில் மேக்ஸிமம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு 1 அண்ட் மினிமம் 0. மினிமம் 0 நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு 0க்கு மேலே இருக்கணும், அதை தான் நம்ம அட்லீஸ்ட் மினிமமாக கன்சிடர் பண்ணுவோம் இங்கே. நெக்ஸ்ட்டு ஏஏங்கிற ஸ்ட்ரிங், இங்கேயும் ஏ 2 டைம்ஸ், அப்போ மேக்ஸிமம் 2 மைனஸ் மினிமம் 0 தான் வருது. மினிமம் எதுவுமே இல்லை, ஸோ 0, அப்போ மினிமமே அதை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏஏபி ஓகே, இதில் 2 டைம்ஸ், மேக்ஸிமம் வந்து 2 அண்ட் பி வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கு 1. ஸோ இதுக்கு வந்து நமக்கு பியூட்டி வந்து 1 இந்த ஸ்ட்ரிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கும் பார்க்குறோம் அப்படின்னா ஏஏபிசி இதில் மேக்ஸிமமாக வந்திருக்க ஃப்ரீக்வன்சிஸ் ஏ தான் 2 டைம்ஸ் வந்திருக்கு, அண்ட் மினிமமாக வந்திருக்க ஃப்ரீக்வன்சிஸ் பி இல்லை சி ஒரே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ இதோட பியூட்டியும் 1. ஸோ இனிமேல் இங்கே டைரெக்டாக பார்க்கலாம். ஓகே, இதில் இது மேக்ஸிமம் வந்திருக்கு, ஏ 2 டைம்ஸ் வந்திருக்கு, பியும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ எனிவே 2 மைனஸ் சி ஒரு டைம் வந்திருக்கு 1. ஸோ இதுவும் நமக்கு 1. அதே மாதிரி இந்த ஏ பார்த்தா கிடைக்காது, இந்த ஏபியும் கிடைக்காது, பிகாஸ் 1 மைனஸ் 1 தான் நமக்கு வரும். அண்ட் இதுவும் நமக்கு கிடைக்காது. இதில் பி 2 டைம்ஸ் இருக்குது, அண்ட் பி 2 டைம்ஸ் இருக்குது, ஏ 1 டைம், சி 1 டைம். ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் நமக்கு 1 தான். ஸோ அப்போ இதுக்கும் நமக்கு 1. அண்ட் பிக்கு வராது, பிசிக்கு வராது. பி 2 டைம்ஸ் இருக்குது, 2 மைனஸ் சி 1 டைம் இருக்குது 1. ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் 1. ஸோ இதுக்கு ஒரு 1. இதுக்கும் நமக்கு டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ நமக்கு இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கான சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு பியூட்டியும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அது சம் என்ன? 1 2 3 4 5. ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட், அல்டிமேட் ரிசல்ட் நமக்கு 5. ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டாங்கன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது சம் ஆஃப் பியூட்டி ஆஃப் ஆல் சப்ஸ்ட்ரிங். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கலான்ற ப்ரூட் ஃபோர்ஸில் நான் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தா அதே கேஸ் தான். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்க எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம கிரியேட் பண்ணி தென் ஒரு சப்ஸ்ட்ரிங்க்கும் நம்ம கம்ப்யூட் பியூட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஒரு சப்ஸ்ட்ரிங்கையுமே இந்த கம்ப்யூட் பியூட்டிக்கு நம்ம பாஸ் பண்ணி, அண்ட் அதில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி எல்லா கேரக்டரோட ஃப்ரீக்வன்சிஸை கண்டுபிடிச்சு அது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மைனஸ் மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரிங்குமே நம்ம இந்த கம்ப்யூட் பியூட்டிக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ்.
ஓகே, அதோட கோட் நம்ம பார்க்கலாம். யா யா கோட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்மால் ட்ரைவர்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த பிசிபி அப்படின்ற சப்ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஆஸ் யூஸ்வலாக ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அரேல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 26 கேரக்டர்ஸ், அதாவது ஏ பி சி அப்படின்னு இசட் வரைக்கும் இருக்கும் அண்ட் லோவர் கேஸ் தான். ஸோ இதை தான் நம்ம 0 1 2 அப்படின்ற இண்டெக்ஸில் எடுத்துக்கிறோம். இதோட சைஸ் வந்து நமக்கு இந்த அரேயோட சைஸ் வந்து 26, இந்த ஃப்ரீக்வன்சியோட சைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்போ இந்த இது ஒரு சப்ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்கை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ட்ராவல்ஸ் பண்ணி பியில் நம்ம 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சியில் 1, அகைன் பி ஆல்ரெடி இருக்கிறதால 2. யா இப்போ நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அரே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அரேல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம்ப்யூட் பியூட்டி, இந்த ஃப்ரீக்வன்சி அரேவை இந்த கம்ப்யூட் பியூட்டி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணி அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த அரே கிடச்சிருக்கு. இப்போ இந்த அரேல நான் ஜேன்னு ஒரு வேரியபிள் வச்சு நான் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி அதில் மினிமம் மேக்ஸிமம் மின் மேக்ஸ் அந்த அரேலே எது அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் மேக்ஸ் மைனஸ் மின் இந்த மாதிரி கொடுத்தேன் இந்த கம்ப்யூட் பியூட்டி ஃபங்க்ஷனில் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அரே வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணி மேக்ஸிமம் என்ன கண்டுபிடிச்சிட்டு நான் ரிட்டர்ன் மேக்ஸ் மைனஸ் மின் கொடுத்தேன்னா இதுதான் இந்த ஸ்ட்ரிங்குக்கான சப்ஸ்ட்ரிங்கான பியூட்டி. ஸோ அப்படி தான் நம்ம ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் கோட் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே நம்ம இந்த பியூட்டி சம் இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருப்பாங்க அண்ட் என் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் அண்ட் ரிசல்ட் இப்போதைக்கு நம்ம 0வாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா அதோட எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் கண்டுபிடிக்கிறதுக்கானது. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நிறைய நம்ம இந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஃபார் லூப் வந்து i = 0லேருந்து n வரைக்கும் ரன் பண்ணிவிட்டு அண்ட் ஜே இது ஒரு ஸ்மால் கிளான்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஜே வந்து எப்பயுமே ஐயில் அகைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற அரேவை நம்ம இங்கே தான் பில்ட் பண்ணுறோம். ஸோ 26 ஸ்பேஸ் இருக்க அரே அண்ட் எல்லாமே 0வாக இனிஷியலைஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அந்த ஒரு சப்ஸ்ட்ரிங்காக இதுதான் நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்கிறது. ஸோ k = iலேருந்து k < j நம்ம இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்காக இங்கே தான் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது அந்த சப்ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த அரே ஃப்ரீக்வன்சியை நம்ம இந்த கம்ப்யூட் பியூட்டி கொடுத்துட்டோம். ஸோ இந்த கம்ப்யூட் பியூட்டி என்ன பண்ணும், அந்த ஃப்ரீக்வன்சிலேயே மினிமம் மேக்ஸிமம் ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி என்ன பண்ணுது, மின் மேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் மேக்ஸ் மைனஸ் மின் இதுதான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே தான் நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணும், இது வேற ஒரு சப்ஸ்ட்ரிங் இதை கிரியேட் பண்ணி அகைன் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணி இந்த கம்ப்யூட் பியூட்டிக்கு அனுப்பும். நெக்ஸ்ட் அகைன் அடுத்த சப்ஸ்ட்ரிங், இந்த மாதிரி எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் இதை ஜென்ரேட் பண்ணி இந்த கம்ப்யூட் ஃப்ரீக்வன்சிக்கு அனுப்பிச்சு அதை நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதை தான் நம்ம இந்த ரிசல்ட் ப்ளஸ் பண்ணி ஃபைனலாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா நம்ம ஒரு எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n³ அதுக்கே நமக்கு வந்துடும். பிகாஸ் இது வந்து எல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணுறது அண்ட் இந்த k ஃபார் லூப் வந்து நமக்கு எல்லா சப்ஸ்ட்ரிங்குமே பில்ட் பண்ணுதுன்றதுக்கு பதிலாக நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ பில்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு புது ஸ்ட்ரிங்காக அதை கிரியேட் பண்ணோம் இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும். பட் நமக்கு கிரியேட் பண்ணலை, அதோட ஃப்ரீக்வன்சிஸை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 ஃபார் லூப் இருக்கிறதால நமக்கு ஆர்டர் ஆஃப் n³ அண்ட் அகைன் என்ன பண்ணுது, ஒரு டைமும் நமக்கு இன்டூ நமக்கு இந்த கம்ப்யூட் பியூட்டி நமக்கு 26 கேரக்டர்ஸ் தான் எப்பயுமே ட்ராவல்ஸ் பண்ணும். பிகாஸ் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்காக என்ன நம்ம கொடுத்தாலும் ஜஸ்ட் 26 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இது ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரீக்வன்சி அரே. ஸோ அதனால் இன்டூ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், இதை 26ன்னு வச்சுக்கலாம். பட் ஓகே, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் எப்பயுமே இருக்க போகுது. ஸோ இது வந்து நெக்லிஜிபிள். ஸோ அதனால் ஆர்டர் ஆஃப் பிக் ஆஃப் n³ தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா 26 கேரக்டர்ஸ் 26 ஸ்பேஸ் இருக்க அரே மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எல்லா டெஸ்ட் கேஸ்க்குமே நமக்கு ஃப்ரீக்வன்சி 26 தான். ஸோ இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்.
ஸோ யா இதான் நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிமல் பெட்டர் அப்ரோச், அதாவது அது ஆப்டிமல்னே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் சிம்பிள் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த உள்ளே இருக்க ஒரு ஃபார் லூப் இதுதான் நமக்கு அனதர் என் ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ இது இல்லைனா, இந்த ஃபார் லூப் இல்லைனா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர் தான். இந்த ஃபார் லூப் இருக்கிறதால நமக்கு அதுவும் இன்டூ n ஆகி நமக்கு n கியூப் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ஃபார் லூப் தேவையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த ஃபார் லூப் நமக்கு ஆக்சுவலாக தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஐ இங்கே இருக்கும், நெக்ஸ்ட் ஜே இங்கே. ஸோ நெக்ஸ்ட் கே என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ டு ஜே எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுது. ஐ டு ஜேனா ஏ டு ஏ தான். நெக்ஸ்ட் ஜே இங்கே மூவ் ஆகும்போது ஏ ஏ இது வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் அகெயின் செக் பண்ணுது. நெக்ஸ்ட் கே என்ன பண்ணும், ஜே இங்கே மூவ் ஆகும்போது ஏ ஏ பி இதோட எல்லா ஃப்ரீக்வன்சியும் நமக்கு ஆட் பண்ணி தனியாக சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஜே இங்கே மூவ் ஆகும்போது கே என்ன பண்ணும், ஏ ஏ பி சி இதோட எல்லா ஃப்ரீக்வன்சியும் பார்த்து நெக்ஸ்ட் நமக்கு சென்ட் பண்ணும். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கேவே நமக்கு தேவையில்லை. கேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஐலேருந்து இப்போ ஜேவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஜே என்னது, ஏ இதோட ஃப்ரீக்வன்சியை மட்டும் பார்த்து சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏ அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ஜே இங்கே வரும்போது அது கூட இன்னொன்று, இப்போ ஜே ஆல்ரெடி அந்த ஃப்ரீக்வன்சியில் ஏ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு ஏ, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம அப்படியே சென்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஜே இங்கே மூவ் ஆகும்போது அதே ஃப்ரீக்வன்சியில் பி அதை அப்படி ஆட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே ஃப்ரீக்வன்சி நம்ம ஒரு தடவையும் புது ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணல, அதே ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஜே இங்கே மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் சேம் அதே ஃப்ரீக்வன்சியில் சீன்ற கேரக்டரை சென்ட் பண்ணி நம்ம அதை அப்படியே சென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே ஃப்ரீக்வன்சியில் பி அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணி ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கம்ப்யூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த கே அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை, இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஜே இதை வச்சே நம்ம ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணி அதை நம்ம கம்ப்யூட் பண்ணிடலாம். ஓகே, இதில் உங்களுக்கு புரியலனாலும் நம்ம கோடில் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். எஸ் கைஸ், இதோட கோடும் சேம் தான். நம்ம என்கியூப் பார்த்ததுக்கு தான், பட் அதில் அந்த கே லூப் மட்டும் நம்ம ஒமிட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என் வந்து நம்ம எஸ் டாட் லென்த் ரெஸ் 0 அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறோம், ஐ ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அப்போவே நம்ம வெக்டார் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபாரில் ஜே ஈக்குவல் டு ஐ. ஸோ நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டு ஜே வந்து ஐ, அந்த கேரக்டர் ஃப்ரீக்வன்சியில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கம்ப்யூட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஜே வந்து ஐலேருந்து நெக்ஸ்ட் அகைன் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதை நம்ம ஃப்ரீக்வன்சியில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம கம்ப்யூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜே எல்லாத்தையுமே ட்ராவல்ஸ் பண்ணும்போது இந்த ஒரே ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம ஜேல இருக்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு மூவ் ஆகும்போது தான் நம்ம அகைன் புது ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணுறோம். யா, இதை நீங்கள் ஒரு தடவை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, யா, ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த 2 ஃபார் லூப்ஸ்லேயே நம்ம ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யா, அந்த கம்ப்யூட் பியூட்டி தான் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தது. ஸோ அது அந்த சேம் கம்ப்யூட் பியூட்டி தான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் பார்த்தது. ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு ஃபார் லூப் உள்ள இருக்க இன்னர் ஃபார் லூப்பே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆப்டிமல் அண்ட் இதை நம்ம சப்மிட் பண்ணலாம். யா, நமக்கு சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். யா, டைம் அண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கேயும் நம்ம உள்ளே இருக்கிறத ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ டெஃபினட்டாக பிக் O ஆஃப் n ஸ்கொயர். யா, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு சேம் தான், பிகாஸ் அதே மாதிரி தான் நம்ம இங்கே உள்ள இந்த கம்ப்யூட் பியூட்டிக்கு இந்த ஃப்ரீக்வன்சி 26 டைம்ஸ் தான் எப்பயுமே ரன் ஆக போகுது இந்த ஃபார் லூப். ஸோ நமக்கு இது வந்து எப்பயுமே கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஓகே, ஸோ அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n ஸ்கொயர். எஸ் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலனாலும் நீங்கள் அகைன் ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்களுக்கு நிறையா வந்து ரீச் ஆகும். யா, ஓகே கைஸ், வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.